السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கு உரித்தாகிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல குணங்களை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். எந்த குணங்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய சந்தோஷத்தையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் பெற்றுத்தருமோ, சொர்க்கம் நுழைவதற்கு காரணமாக இருக்குமோ, அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள், வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் கெட்ட குணங்கள், எந்த கெட்ட குணங்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் விட்டு நம்மை தூரமாக்குமோ, அவனுடைய கோபத்தை பெற்றுத்தருமோ, நரகத்தில் நுழைத்து விடுமோ, அப்படிப்பட்ட மோசமான குணங்களையும் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முஸ்லிம் ஷரீஃபில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுன் நாரி ஹம்சத்துன், 5 வகையினர் நரகவாசிகள் ஆவார்கள். 5 வகையான மனிதர்கள் நரகவாசிகள் என்று சொல்லிவிட்டு ஒன்றொன்றாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாவது மனிதன் அறிவீனமான பலகீனமான ஒருவன். அவன் தன் குடும்பத்தாருக்கோ தன் பொருளாதாரத்திற்கோ வலு சேர்ப்பவனாக இருக்க மாட்டான். மனோ இச்சையின் அடிப்படையிலே நடந்து கொள்ளக்கூடியவன் என்று சொன்னார்கள். இரண்டாவது மனிதன் அல் ஹாயினுல் லதீ லா யக்ஃபா லஹு தமா, நம்பிக்கை துரோகம், மோசடி செய்வதில் ஆசை அடங்காதவன். அற்பமான சிறிய விஷயங்களில் கூட பிறருக்கு நம்பிக்கை துரோகம், மோசடி செய்வான். மூன்றாவதாக உள்ள மனிதன் பிறரின் பொருளை, பிறரின் குடும்பத்தை எப்படி ஏமாற்றுவது என்றே காலையும் மாலையும் சிந்தித்து இயங்கிக் கொண்டிருப்பான் என்று சொன்னார். ரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா ஹுவ யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக. நான்காவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ذكرல் புக்ல அவில் கதிப, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் அல்லது பொய் பேசக்கூடியவன். ஆறாவது வகையினர் ஷந்தீருல் ஃபுஹாஷ், மானங்கெட்ட செயலை செய்யக்கூடியவன். மானங்கெட்ட செயல், அருவருக்கத்தக்க செயலை செய்யக்கூடியவன். இந்த 5 வகையான கெட்ட குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன்தான் நரகவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதலாவது, அறிவீனமான பலவீனமான ஒருவன் தன் குடும்பத்தாருக்கோ தன் பொருளாதாரத்திற்கோ வலு சேர்ப்பவனாக இருக்க மாட்டான். மனோ இச்சையின் அடிப்படையிலே நடந்து கொள்ளக்கூடியவன். இரண்டாவது வகை மனிதன் நம்பிக்கை துரோகம், மோசடி செய்வதில் ஆசை அடங்காதவன். அற்பமான சிறிய விஷயங்களில் கூட நம்பிக்கை துரோகம், மோசடி செய்வான். மூன்றாவது வகையினரோ பிறரின் பொருளை, பிறரின் குடும்பத்தை எப்படி ஏமாற்றுவது என்றே காலையும் மாலையும் சிந்தித்து அதன் பிரகாரம் செயலாற்றிக் கொண்டிருப்பவன். நான்காவது மனிதன் கஞ்சத்தனம் செய்பவன் அல்லது பொய் பேசக்கூடியவன். ஐந்தாவது வகையினர் மானங்கெட்ட செயலை செய்யக்கூடியவன். இந்த நரகத்தில் நுழைத்து விடக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளை விட்டு நம்மை அப்புறப்படுத்தி விடக்கூடிய இந்த மோசமான கெட்ட குணங்களை விட்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.